ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EUR USD சார்ட்டை தான் வந்து இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து கோர்ஸ் வந்து செல் பண்ணிருக்கோம். கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் செஷன் ட்ரேட் பற்றி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் முன்னாடியும் கேட்டிருந்தீங்க, இப்போ நேற்றும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த செஷன் ட்ரேடு எப்படி எடுக்கலாம், அது யார் யாருக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்றது தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். செஷன் ட்ரேடுக்கு நான் மெயினாக சஜஸ்ட் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, போரிங் கேண்டில் ஒன்று சஜஸ்ட் பண்ணுவேன், அப்புறம் இம்பேலன்ஸ் டிடெக்டர் ஒன்று சஜஸ்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஏசியன் ரேஞ்ச் இந்த நீக்கோ இருக்குல்லங்க, நீக்கோ அந்த இது ஒன்று இது பண்ணுவேன். இம்பேலன்ஸ் டிடெக்டர் பார்த்தீங்கன்னா லக்ஸ் ஆல்கோ. சரிங்களா? இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். 3 இண்டிகேட்டர்ஸ் நான் சொல்லிப்பேன். 3 இது பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ட்ரையல்லேயே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 3 இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வீடியோஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ஏசியன் செஷன் பை நீக்கோன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு காலம் வந்துடும். இது எதனால் வருது அப்படின்னா, இதுக்கு மேலேயும் கீழேயும் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு செஷனோட மேலேயும் கீழேயும் லிக்விடிட்டி இருக்குதுன்னு சொல்லுவோம். லிக்விடிட்டி அப்படின்றத மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு அப்புறம் தான் கீழே போகும். சரிங்களா? அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ தான் நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். வேறு எந்த ஒரு பர்பஸும் கிடையாது. உங்களுக்கு வழக்கம் போல் வந்து போரிங் கேண்டில் யூஸ் பண்ணுறது இந்த கேண்டில்ஸ், அதாவது 50% பாடி கேண்டில்ஸை நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் டிடெக்டர், அது உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் என்ன அப்படின்னு நம்ம எப்பவுமே கண்டிப்பாக பார்த்துடணும். சரிங்களா? இப்போ அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறப்ப ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வச்சு 15 மினிட்ஸில் இப்படி தான் வரும். சரிங்களா? 15 மினிட்ஸில் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து பொறுமையாக தான் வரும். இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக இருந்துக்கலாம். அதே டவுன் ட்ரெண்ட் அப்படின்றப்ப நம்ம அதை பார்த்து தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இந்த ஒரு ஏசியன் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இதுக்கு மேலேயும் கீழேயும் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ மேலே இருக்கிற லிக்விடிட்டியை நம்ம ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம இந்த பேஸ் கேண்டில் வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? பேஸ் கேண்டில் அப்படின்றது நம்ம லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்போம். ஸோ பேஸ் கேண்டிலில் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஒரு பேஸை நம்ம எடுத்துகிட்டு பேஸை மார்க் பண்ணிட்டு இந்த பேஸில் தான் வந்து மார்க்கெட் டேப் ஆகும் அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கணும். உங்களுக்கு 1 மினிட் கன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்கள் இறக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி போடுறோம். இன்னொன்று, ஏசியன் இதை எடுக்கிறது ரைட்டு, எல்லாமே ஓகே தான். இதோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா மோர் தென் 60 and 70 தான். சரிங்களா? ரொம்ப 100% அக்யூரசி இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. சரிங்களா? அது நீங்கள் நல்லா உங்களுக்கு ட்ரெண்டில் எடுத்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் நல்ல அக்யூரசி இருக்கும். நீங்கள் கவுண்டரில் எடுக்கிறப்ப அக்யூரசி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லோலையே நம்ம வந்து டிபி வந்து வச்சிடணும். சரிங்களா? டிபி 1 அட்லீஸ்ட் உங்களுக்கு டிபி 1 நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் நமக்கு ஒரு டார்கெட் வந்து புக் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த டார்கெட் புக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணாலும் ஓகே, பிரேக் ஈவன் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக விட்டாலும் அது உங்கள் விருப்பம் தான். நம்ம சொல்கிறது இங்கே ஒரு டார்கெட் வந்து நீங்கள் எடுத்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கணும். ப்ராஃபிட்டை வந்து சேஃபர் சைடில் வைக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து எதுவும் பார்க்கலாம். லைன் பை லைனாக ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு டேக்கு ஒரு என்ட்ரி தான் உங்களுக்கு வந்து ஏசியன் ரேஞ்ச் அப்படின்றப்போ வரும். சரிங்களா? வேறு எதுவும் வராது. ஸோ அது எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஏசியன் ரேஞ்சுக்கு. ஏன்னா ஏசியன் ரேஞ்சு தான் கொஞ்சம் சாலிடாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஏசியன் ரேஞ்சு இந்த பிளேஸில் இருக்குது. சரிங்களா? இப்போ ஏசியன் ரேஞ்சுக்கு மேலே கீழே லிக்விடிட்டி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்க, அந்த கான்செப்டில் பார்த்தோம்னா இந்த இதை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இந்த ஒரு இதை இப்படி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பாடி டு விக் தான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ பாடி டு விக் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் டேப் பண்ணுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் டேப் பண்ணலை. சரிங்களா? இது டேப் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ டேப் பண்ணிருச்சு. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போடுறோம். நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த பிளேஸ், நம்ம டேக் ப்ராஃபிட் இங்கே டிபி 1. சரிங்களா? அதுக்கு மேலே வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய விஷயம். டிபி 1 வந்து இங்கே நீங்கள் புக் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கு மேலே நீங்கள் இது பண்ணாது உங்களுடைய சொந்த விருப்பம் தான். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் டேக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம்.
இப்போ இந்த ஏசியன் ரேஞ்ச் வந்து வந்துருச்சு. இந்த ஏசியன் ரேஞ்ச் வந்தோன்னே நம்ம அதில் இருக்கிற என்ட்ரிஸை வந்து பார்க்கணும். இப்போ நம்ம வந்து 4 ஹவர்ஸ்க்கு வந்து மார்க்கெட்டை திருப்பிடலாம். சரிங்களா? 4 ஹவர்ஸில் அடிக்கடி இதை நம்ம பார்த்துக்கணும். இதில் நீங்கள் விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு மார்க்கெட் டேப்பில் மிஸ் ஆகும். சரிங்களா? 4 ஹவர்ஸில் இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. நான் இது மார்க்கெட்டில் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் தெரியும் எங்கே இதாகும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இதாகிடும். சரிங்களா? 4 ஹவர்ஸ் ஆர்டர் பிளாக்கை நம்ம கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கணும். 4 ஹவர்ஸ் ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணுறப்போ நம்மளுக்கு நார்மல் ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். நார்மல் ரூல்ஸ் என்ன அப்படின்னா சிஹெச் ரூல்ஸ். சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு சிஹெச் கிடச்சிருச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இறங்கி ஏற்றிருக்கா இல்லை ஏற்றி இறங்கியிருக்கான்னு பாருங்கள். இறங்கி ஏற்றிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல தான் சிஹெச் கிடைக்கும். சரிங்களா? நார்மலாக சிஹெச் நம்மளுடைய நார்மல் ரூல்ஸ். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ நார்மல் ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்றப்ப நம்ம வழக்கம் போல் ஆர்டர் பிளாக் மார்க்கிங் வந்து நம்ம பண்ணுவோம். சரிங்களா? ஆர்டர் பிளாக் மார்க்கிங் இங்கேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அப்படி இல்லை நம்ம ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் போடுவோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு மேலே வந்து இது பண்ணி தூக்கிட்டு போயிடுச்சு. பட் இந்த இது வந்து எனக்கு வந்து இல்லை சார் என்னோடய ரூல்ஸ் வந்து செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மறுபடியும் வந்து உங்களுடைய ஆர்டர் பிளாக்கை இந்த பிளேஸில் மார்க் பண்ணிக்கங்க. சரிங்களா? அந்த பிளேஸில் மார்க் பண்ணிட்டு அங்கே எப்போ வந்து என்ட்ரி வருதோ அப்போ போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இது. ஆனால் வந்து புரிஞ்சுக்கணும், ட்ரெண்டு வந்து ஷிஃப்ட் ஆகுது. சரிங்களா? அதை இது பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் அது என்ன பண்ணுது அப்படின்ட்டு. இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் த செஷன் ட்ரேடு. சரிங்களா? டிபி வந்து இந்த நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக்கே உங்களுக்கு போதுமானது. ஓகேங்களா? இட்ஸ் ஓகே. இப்போ வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் இது பண்ணிக்கோங்க. இன்னும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த செஷன் ட்ரேடு அக்யூரசி லெவல் மறந்துடாதீங்க. மோர் தென் 60 to 70 தான். 100 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போகாது. உங்களுக்கு டெய்லி என்ட்ரிஸ் கிடைக்குமான்னா ஒரு 4-5 பேர்ஸை வந்து நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரிஸ் கிடைக்கும். நீங்கள் சிங்கிள் பேர் அனாலிசிஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுன்ட்டு இல்லை, எதுலேயுமே என்ட்ரிஸ் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுறது 27 பேர்ஸையும் வந்து மண்டே நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வீக் ஃபுல்லாக வந்து ஆப்ரேட் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நம்ம நிறைய வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் நம்ம கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ நீங்கள் சிங்கிள் பேர் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சொதப்பிடும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 to 5 பேர்ஸ் அது உங்களுடைய விருப்பம். அட்லீஸ்ட் ஒரு 3 பேர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு டெய்லி வந்து என்ட்ரிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செஷன் டைமிங் அதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம போட்டிருக்கோம். அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே டன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் வந்து இது பண்ணிருக்கோம். கோர்ஸ் ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களில் யாருக்காவது இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.